இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காட்டை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் நோவாவை நினைத்தருளினார். அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தார். தேவன் பூமியின் மேல் காட்டை வீச பண்ணினா. அப்போது மழை நின்று போயிட்டு ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுகள் என்று சொன்னார். உடனே பேழையிலிருந்து புறப்பட்டார்கள். அதே போல பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊரும் சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டன. அதே போல் சங்கீதம் 40:17 தாவீது சொல்லியிருக்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் கடவுள் நம்மேதும் நினைவாக இருக்கிறார். அதனால் நம்ம பாடுகளை நினைத்து வியாதிகளை நினைத்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். காலையில் எழுந்தவுடனே தேவ வசனத்தை படித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குவோம். அது ஜெபம். தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு நினைவாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு வேலைகள் இருக்கும்போது உம்மை மறந்து விடுவோம். ஆனாலும் நீர் இரவும் பகலும் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதற்காக சோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் இனிமேல் எங்கள் துன்பங்களை நினைத்து கொண்டு இல்லாமல் உம்முடைய அன்பையும் கிருபையும் இரட்சிப்பையும் நினைத்து கொண்டிருக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.